இன்றைக்கி கொழுக்கட்டை சுடுறதுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கின்னு ஓவனில் வச்சு வறுத்துக்கணும் 5 மினிட்ஸ். அப்புறம் வெல்லம் எடுத்துக்கணும். அப்புறம் இது பச்சை பருப்பு வறுத்து வச்சுக்கணும். தேங்காவை வதக்கி வச்சுக்கணும். கொஞ்சோண்டு ஏலக்காய் ஏதோ ஓவனில் வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கணும். இதை வறுத்து அரிசியை வறுத்துக்கணும், எடுத்து வச்சுக்கணுன்னு. இதையும் பச்சை பருப்பையும் வறுத்து நல்லா வாசனை வரைக்கும் வறுத்து வச்சுக்கணும். வெல்லத்தையும் எடுத்து கொஞ்சம் இது ஓவனில் வச்சு தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். 2 மினிட்ஸ் வச்சுட்டு கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கரைஞ்சி போய் தான் இப்போ அந்த பருப்பு மாவில் போட்டு வதக்கி வச்சோம் பாரு, அந்த மாவில் பச்சை பருப்பு வறுத்தோம்ல, அது வாசனை வரைக்கும் அந்த பருப்பு போட்டுக்கணும். நீட்டாக எல்லாத்தையும் போட்டுக்கணும். ஏலக்காய் தூள், உப்பு கொஞ்சம், தேங்காவை கொஞ்சம் வதக்கணும். 2 மினிட்ஸ் வச்சு ஓவனில் வச்சு வதக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு மாவில் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கணும். ஏலக்காய் தூள்லாம் போட்டோம்ல, இப்போ தேங்காய் கொஞ்சம் வதக்கி அதுலேயும் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கி போட்டால் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். கொழுக்கட்டை கொஞ்சம் நல்லா வாசனை இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ வடிகட்டி அந்த வெல்லம் கரைச்சோல்ல அதை எடுத்து ஊற்றிடணும். வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கணும். இல்லாட்டா மண்ணெலாம் இருக்கும்ல, தூசு இருக்கும், வடிகட்டி போட்டுக்கணும். கலந்துங்க, வடிகட்டிட்டு கலந்துங்க. அப்படியே சூடாக இருக்கும், அதனால் கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கின்னு தண்ணி திட்டமாக அதில் தண்ணி பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிங்களாட்ட மாவு தண்ணி ஆகிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கணும். ரொம்ப சுட வச்சுலாம் பாவம் மேலாம் ஊற்றக்கூடாது, கரைஞ்சிடணும். வெல்லம் கரைஞ்ச உடனே எடுத்து இதில் கொஞ்சம் கலந்துக்கணும். மாவு கலந்துங்க, மாவில் ஊற்றி நல்லா மாவு கலந்துங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கணும். கொஞ்சம் நைட்டாக நெய் ஊற்றிங்கன்னா வாசனையாக நல்லாயிருக்கும். சுடும். இப்போ கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்குள்ளே தண்ணி வச்சு கேஸ் மேலே தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நிறைய வைக்கணும். ஏன்னா அது கொழுக்கட்டை வேகணும்ல, கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சுட்டு ஒரு துணி போட்டு இது அதுக்குள்ளே ஆறட்டும். கொஞ்சம் நேரம் ஆறினோடனே கொழுக்கட்டை சுடு கையெல்லாம், அதனால் கொஞ்ச நேரம் சுடும். ஆறட்டோன்னு கொஞ்சம் பிடிச்சி அழகாக தட்டில் எடுத்து வச்சிக்கின்னு திட்டமாக அழகாக செஞ்சு பிடிச்சிட்டு இப்படி ஒரு அமுத்தணும். அவ்வளோதான். அதை துணியில் வச்சு ஆவிரி வந்த உடனே துணி போட்டு அதில் ஆவிரி வந்தோடனே ஒன்று ஒன்றா அடிக்கிடுங்க. நல்லா தண்ணி கொச்சிட்டு ஆவிரி வந்தோன்னா அது மட்டும் அடிக்க வைக்கணும். இல்லைன்னா பிடிச்சிக்கணும் துணியில் எல்லாம். மூடி போட்டு இதுனா ஒரு 10 மினிட்ஸ் வைங்க. அவ்வளோ போதும். 10 மினிட்ஸ்க்கெலாம் வெந்துடும். மீடியம் இதில் வைங்க கேஸு. வெந்துடுச்சு பாருங்க, வெந்துடுச்சு. எடுத்துதான் ரெடி ஆகிடுச்சு கொழுக்கட்டை. இது சங்கட சதுர்த்தியில் அதனால் செஞ்சது. இது நல்லாயிருக்கு பாருங்க, மெத்து நல்லாயிருக்கு. ஸ்வீட்டாக இது நல்லா சூப்பராக இருக்குது. சங்கட சதுர்த்தினால இது செஞ்சோம்.